கனிம வளங்கள் எடுப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற இனி மக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்று அறிவித்த மத்திய அரசுக்கு அரசியல் தலைவர்கள், விவசாயிகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு கருதி அத்தியாவசிய கனிமங்களுக்கான சுரங்க திட்டங்கள் குறித்த கருத்து கேட்பு கூட்டங்கள் இனி நடத்தப்படாது என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. கனிம வளங்கள் எடுப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்காக சுரங்க திட்டம் அமையும் பகுதியில் உள்ள மக்களின் கருத்துக்களை கேட்பது கட்டாயமாக இருந்த நிலையில் இனி அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. டங்ஸ்டன், யுரேனியம், தோரியம், லித்தியம், கோபால்ட் உள்ளிட்ட 30 வகை கனிமங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியம் என்பதால் இந்த கனிமங்களுக்கான பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமலேயே சுற்றுச்சூழல் அனுமதி பெற வழிவகை செய்யும் மத்திய அரசின் இந்த புதிய விதிக்கு அரசியல் தலைவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. டங்ஸ்டன் உள்ளிட்ட 30 வகை கனிம வளங்கள் எடுக்க சுரங்கம் அமைக்கும் முன் மக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்று அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்ட இந்த உத்தரவு மாநிலங்களின் உரிமையையும் மக்களின் ஜனநாயக உரிமையையும் பறிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சுரங்க திட்டமும் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. அத்தகைய திட்டங்களை செயல்படுத்தும் முன் மக்களின் கருத்தை கேட்பது அரசின் முக்கிய கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களிடமிருந்து கருத்து கேட்காமல் சுரங்க அனுமதி வழங்கும் மத்திய அரசின் உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மக்களின் உயிரையும் இயற்கையையும் காக்கும் பொறுப்பே அரசின் முதன்மை கடமை எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பறிக்கும் செயல் என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன், அணு கனிமங்கள் உள்ளிட்ட 30 வகை கனிமங்களை எடுப்பதற்கான சுரங்கம் அமைக்க மக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்று மத்திய அரசு பிறப்பித்துள்ள ஆணை தவறு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் இந்த புதிய விதியின்படி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம், கிள்ளியூர் அணு கனிம சுரங்கம் ஆகியவற்றை மக்களின் கருத்துக்களையோ மாநில அரசின் கருத்துக்களையோ கேட்காமல் அமைத்துவிட முடியும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். அணு கனிம சுரங்கம் மக்களுக்கு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் என்றும் தெரிவித்துள்ள அன்புமணி, மக்களை காக்க வேண்டிய அரசே இதை செய்யக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். கனிம வளங்களை அகழ்ந்தெடுக்கும் பணிகளை பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமலே மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது இறையாண்மைக்கு எதிரானது, பாசிசத்தின் உச்சம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்து கேட்பு கூட்டம் அவசியமில்லை என மத்திய அரசு அறிவித்துவிட்டால் கிள்ளியூர் அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்பட எவ்வித தடையுமில்லாமல் போய்விட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அரிய வகை கனிமங்களை பெரும் முதலாளிகளுக்கு தூக்கிக் கொடுப்பதற்காகவே மத்திய அரசு இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்று வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக அமைப்புகளையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் ஒன்று திரட்டி புதிய அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். கனிம வளங்கள் எடுப்பதற்கு மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படாது என்ற மத்திய அரசின் முடிவு மக்களின் குடியுரிமையை அபகரிக்கும் செயல் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விளை நிலங்களையும் மண்ணையும் மக்களிடம் அபகரித்து பன்னாட்டு பெருமுதலாளிகளிடம் அடகு வைத்து மக்களை அகதிகளாக வெளியேற்றும் நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் ஏற்கனவே மத்திய அரசுக்கு துணை போகிறதோ என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள PR பாண்டியன், மத்திய அரசின் இந்த புதிய உத்தரவு குறித்து தனது கொள்கை நிலையை தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.